வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நெல்லி குடிநீர். நெல்லி குடிநீரினோட பயன்கள் அப்படின்னு தான் பார்க்க போறோம். பொதுவா இந்த நெல்லி அப்படின்னாலே நம்ம அரைநெல்லிக்காய் எடுக்க முடியாது. காட்டு நெல்லிக்காய் தான். காட்டு நெல்லிக்காய் தான் எக்ஸலண்டான மெடிசினல் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்றது உண்டு. இட்ஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் வைட்டமின் சி அப்படின்னே சொல்லலாம். நம்ம கிவி பழத்தை வாங்கி நம்ம சாப்பிட்றோம் வைட்டமின் சி அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா கூட அதை விட ரொம்ப காஸ்ட்லி. 4 கிவி பழம் போட்டு ஒரு சின்ன பாக்ஸ்ல ரூ. 400 விற்பான். ஆனா எங்கேயோ மூலையில ஒரு பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 20க்கு நெல்லிக்காய் வித்துட்டு இருக்கும் 1/4 கிலோன்னு. அப்ப நம்ம கிவி வாங்கும்போது யோசிக்க மாட்டோம். முதல்ல அந்த பாட்டியை கண்டுக்கவே மாட்டோம். அப்படியே மிஞ்சி போய் அந்த பாட்டி கிட்ட வாங்கினாலும், என்ன போய் நெல்லிக்காய் போய் ரூ. 20 ₹5 கொடு அப்படின்ற மாரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்கெயின் பண்ணுவோம், டிமாண்ட் பண்ணுவோம். ப்ளீஸ் டோன்ட் டூ தட். செய்யாதீங்க. அந்த கிவியை விட ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரிஷியஸான ஒரு ஃபுட்டை ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா உணவை அந்த அம்மா விற்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு பொருள அவங்க வியாபாரம் பண்றாங்க. ஒரு கனிய அவங்க வியாபாரம் பண்றாங்க அப்படின்னும்போது, அவங்க ரூ. 20 சொன்னாங்கன்னா, இந்த ரூ. 25 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. இதுதான் நல்லது அப்படின்லாம். நம்மளுக்கு சீப்பா இருக்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சத்து இல்ல அப்படின்ற மாரி நம்மளே முடிவு பண்ணிப்போம். வெள்ளையா இருக்கவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற கதை தான். சீப்பான உணவுகள்ல சத்து கிடையாது. காஸ்ட்லியான உணவுகள் தான் சத்து அப்படின்ற மாரி நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். அந்த முடிவ மாத்திக்கோங்க. நெல்லிக்காய் இருக்கிறதுலயே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் சி அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்கு தான் நான் சொன்னேன் பவர் ஹவுஸ் ஆஃப் வைட்டமின் சி அப்படின்னு சொன்னேன். சரி, இந்த நெல்லிக்காய எப்படி எடுத்தா விசேஷம் அப்படின்னா, நெல்லி மோரா எடுக்கலாமா? இல்ல காலையில நெல்லி ஜூஸா எடுக்கலாம். இல்ல நெல்லி குடிநீரா எடுக்கலாம். எப்படினாலும் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? நான் 3 விதமா சொல்றேன். எப்படி எடுத்துக்கோங்களோ எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு 2 நெல்லிக்காய் போதுமானது. காட்டு நெல்லிக்காய். நல்லா பெருசு பெருசா இருக்குன்னா 2 நெல்லிக்காய் போதுமானது. நான் அதிகமா வந்து டோஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? கவலைப்பட வேண்டாம். அது யூரின்ல எக்ஸ்கிரீட் ஆயிடும். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப டெய்லி 2 காட்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. காலையில எந்திரிச்ச உடனே 2 காட்டு நெல்லிக்காய் கட் பண்ணி 1 கிளாஸ் தண்ணிய போட்டு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு ஒரு ஐஸ் கியூப போட்டு நல்லா அடிச்சு, அதுல கொஞ்சம் தேன் போட்டு குடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட். இல்ல 2 காட்டு நெல்லிக்காய் கட் பண்ணி போட்டு, நம்ம 1 கிளாஸ் தண்ணிய போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு, அத வந்து பார்த்தீங்கன்னா, வடிகட்டி குடிச்சுக்கலாம். பெருசா அதுல உங்களுக்கு தேன் வேணுமா போட்டுக்கோங்க, இல்ல சர்க்கரை வேணுமா போட்டுக்கோங்க, இல்ல வெல்லம் வேணுமா போட்டுக்கோங்க, எது வேணுமோ போட்டுக்கோங்க. அப்படி குடிக்கலாம். இல்ல 2 காட்டு நெல்லிக்காவ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். கட் பண்ணி, அத ஒரு பிளெண்டர்ல போட்டு, அது கூட ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 டீஸ்பூன் சீரகம், நல்லா கொஞ்சம் இவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, வெல்லம் போட்டு, ஐஸ் கியூப்ஸ் போட்டு நல்லா அடிச்சு அத வடிகட்டி குடிங்க. ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். அட் த சேம் டைம் பயங்கர எனர்ஜி ட்ரிங்க்காவும் இருக்கும். டீடாக்ஸிங் ட்ரிங்க்காவும் இருக்கும். டீடாக்ஸிஃபிகேஷன் பண்றதுக்கு எத்தனையோ ட்ரிங்க்ஸ் இருக்க தான் செய்யுது. அதுல பெஸ்ட்டான ட்ரிங்க் இதுதான். இந்த புதினா, கொத்தமல்லி. இதுல இன்னும் வந்து பாருங்க, இந்த புதினா, கொத்தமல்லியோட நம்ம வந்து எலுமிச்சம்பழமும் ஒரு எலுமிச்சம்பழத்த 4ஆ கட் பண்ணி ஒரு பகுதி போட்டுறலாம். அப்படியே குடிக்கலாம். புரியுதுங்களா? அதுவும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அந்த மாதிரி நம்ம ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணி வச்சு இந்த வெய்ய காலத்துக்கு ஃப்ரீக்வென்ட்டா குடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நெல்லி மோர். சும்மா 2 காட்டு நெல்லிக்காய் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நம்ம தயிர் வந்து மிக்ஸியில போட்டு அடிக்கும்போதே இந்த நெல்லிக்காய போட்டு நல்லா அடிச்சுட்டு, கூட கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 2 கறிவேப்பிலைய போட்டுட்டு, ஒரு துண்டு இஞ்சி, அந்த தயிர் போடும்போதே இஞ்சி கட் பண்ணி போட்டுருங்க. நல்லா அ அடிச்சு, அத எடுத்து அதில கொஞ்சம் உப்பு போட்டு, தண்ணி ஊத்தி பானையில ஊத்தி வச்சுடுங்க. இல்ல சின்ன குடுவையில ஊத்தி வச்சுடுங்க. குடுவையில ஊத்தி எங்க வீட்ல குடுவைலாம் இல்லைங்க, ஃப்ரிட்ஜ்லயே வச்சுக்கோங்க. எடுத்து நீங்க குடிக்கிறீங்க. உடனே குடிக்கிறதுனாலும் சரி, இல்ல காலையில செஞ்சு வச்சுட்டு 11 மணிக்கு குடிக்கிறீங்க அப்படின்னாலும், இதில பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும்மா. இல்லைங்க நாங்க ஒரு 2, 3 முறை குடிப்போம் அப்படின்னாலும், ஒரு குடுவையில ஊத்தி வச்சு, இல்ல ஒரு பாட்டில்ல ஊத்தி வச்சு, ஒரு பாட்டில் கிளீனா பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா 1 கிளாஸ் தயிர் எடுத்தாலே ஒரு பாட்டில் வந்துரும். தண்ணியாட்டம் செஞ்சுக்கோங்க. அப்பப்ப இந்த வெய்ய காலத்துக்கு ஒரு 11 மணிக்கு ஒரு கிளாஸ், ஒரு 2 மணிக்கு ஒரு கிளாஸ். அப்படி நம்ம குடிக்கும்போது வயிறும் நல்ல சில்லுன்னு இருக்கும். சத்துக்களும் கிடைக்கும். குடிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாவும், வாசனையாவும் இருக்கும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஆக இந்த மாரி எத்தனையோ மெத்தட்ஸ் இருக்க தான் செய்யுது. அதுக்கும் மேல நெல்லிக்காய், தேன் நெல்லிக்காய் போட்டு வச்சுப்பாங்க. தேன் நெல்லிக்காய் போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னா, இப்ப கடையிலேயே தேன் நெல்லிக்காய் விக்குதுல்ல. நெல்லிக்காய் முரப்பா இருக்கு. நெல்லிக்காய், தேன் நெல்லிக்காய் விக்குது. அத வாங்கி டெய்லி 2 சாப்பிட்டுக்கலாம். டைம் இல்லாதவங்க. ஓகேங்களா? தேன்ல போட்டு வச்சு ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இல்ல அந்த நெல்லிக்காய் வந்து ஒரு சில்வர் ஃபாயில்ல போட்டு குடுக்குறாங்க. நெறைய வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. எடுத்து வச்சு டெய்லி 2 சாப்பிட்டுக்கலாம். ஆக எப்படி முடியுதோ அப்படி சாப்பிடுங்க. நெல்லிக்காய் அப்படின்றத எடுத்துக்கோங்க. அது குடிநீரா தண்ணீல போட்டு கொதிக்க வச்சும் சாப்பிடலாம். இல்ல தண்ணீல போட்டு வச்சுட்டு, நைட்டே தண்ணீல போட்டு வச்சுட்டு, காலையில எடுத்தும் அத குடிக்கலாம். அது வந்து நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோபயோட்டிக்ஸாவும் அது வந்து கன்வெர்ட் ஆயி, நம்மளுக்கு நெறைய எஃபிகசி குடுக்கும். நல்ல எஃபிஷியன்ட்டான ரிசல்ட்ஸ குடுக்கும். ஆக உங்களுக்கு எப்படி முடியுதோ அப்படி சாப்பிடுங்க. ஆக மொத்தம் நெல்லிக்காய் டெய்லி 2 எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது அதிகமாகும். நோய் வந்த பின்னாடி உணவு முறைகள் ஃபாலோ பண்றது, வைத்தியம் பண்ணிக்கிறது வேற. நோய் வரத்துக்கு முன்னாடி நோய் வராம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, புரொடெக்டிவ் மெக்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ப்ரொடெக்டிவான ஒரு திங் செய்யறது அப்படின்றது வேற. பாதுகாப்பு முறைகள் அப்படின்றது செய்யறது வேற. ஆக ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ செய்யறது ரொம்ப எளிமையான விஷயமா இருக்கும். அதுக்கும் மேல எல்லா விதமான நோய்களுக்கும் ஹோமியோபதியில எக்ஸலன்ட்டான ரெமெடிஸ் இருக்க தான் செய்யுது. ஹோமியோபதிய பத்தி தெரிஞ்சுக்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஹோமியோபதி அப்படின்ற ஒரு மிராக்குலஸ் சிஸ்டம் இருக்கு. ஆ தீராத பிரச்சனைகள் எங்களுக்கு மாடர்ன் சிஸ்டம்ல இந்த பிரச்சனை தீரவே இல்லைங்க. ஹோமியோ டாக்டர்ஸ போய் பாருங்க. அருமையான ரிசல்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.